ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஷா வந்து என்ன ரெசிபி? ரசம். ரசம். என்ன ரசம்? மிளகு ரசம். மிளகு ரசம். குழந்தைங்களுக்கெல்லாம் ஜலதோஷம் சளி பிடிச்சிருக்கு, அதனால் இன்றைக்கி மிளகு ரசம் நிஷா வைக்க போகிறேன். உங்களுக்கெல்லாம் மிளகு ரசம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். என்ன செய்யணும்? டக்கு டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிருங்க அந்த வீடியோ. அவ்வளோ குயிக்காக செஞ்சிருவியா? கருவேப்பிலை பொரிச்சிக்கிட்டு வரவா? பறிச்சாச்சு. இதா தண்ணி தான் அங்கே இருக்கா? எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நீங்களும் சுவையான மிளகு ரசம் வைக்கணும்னா இதை பார்த்துட்டு செய்யுங்க. நல்லா வருமா? மிளகு ரசங்கிற மிளகையே காணும். எடுத்தோடனே மிளகு காட்டிட்டோம். மிளகு ரசம் முடிஞ்சிடும். கருவேப்பிலை, அதுக்கூட காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள், அப்புறம் மிளகு ரசம், பூண்டு, சீரகம், ஒரு பட்டை மிளகாய், காஞ்ச மல்லி 1/2 ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை போட்டு நல்லா மிக்சியில் வாசம் தூக்குது ஒரு மாதிரியா போட்டு நல்லா கிளறிட்டு தக்காளியை வந்து நல்லா 2 தக்காளியை வந்து வேக வச்சுருக்கோம். அதை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு தக்காளியை வச்சு அப்புறம் இந்த புளி தண்ணியை வடிகட்டி ஊற்றணும். ஏற்கனவே வடிகட்டியாச்சு. கொஞ்சோண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் போட்டாச்சா? போடணுமா? போட்டாச்சு. அதில் அரைக்கையிலே மிளகோடைய மிளகு சீரகத்தோட கட்டி பெருங்காயம் போட்டு அரைச்சாச்சு. அவ்வளோதான் நம்மளோட ரசம். என்னடி டக்கு புக்குன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரு நிமிஷத்தில். ரசம் மட்டும் அதிகமாக கொதிக்கக்கூடாது. கொதிக்காது. தீயெல்லாம் கம்மி பண்ணிக்கணும். டமால் டுமால் டிமில். எல்லா பாத்திரத்தையும் கழுவி ஊற்றிடணும். அப்புறம் என்ன ரசத்துக்கு? இன்னொரு கட்டணும்னா இறக்கி சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.